ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹியூமனிட்டி மேட்டர்ஸ் மனித நேயம் எபிசோட் இவ்வளோ நாள் கழித்து உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் கேப் இருந்தால் கூட நிறைய பேர் உங்களோட மெசேஜஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துட்டே வந்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் என்னோடய டீமுக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்கரேஜிங்காக இருக்குது. இந்த வருஷம் 2020 அவ்வளோ ஒரு டார்க்கான ஒரு இயராக தான் இருந்திருக்கு. கொரோனா மட்டும் இல்லை, கொரோனா இல்லாமல் மற்ற டிசீஸ் லிஸ்ட்டில் கூட நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவங்க திடீர்னுட்டு ஒரு நாள் இல்லாத டைம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் இந்த வருஷமும் 2020 எனக்கு ரொம்ப பிரியமான, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு பர்சனை நான் இழந்துட்டேன். என்னோடய சித்தப்பா இந்த வருஷம் நான் இழந்துட்டேன். எனக்கு அவங்க ஒரு அப்பா மாதிரி தான் இருந்தாங்க. இன்றைக்குமே இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அப்படி தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபியூ ஃபேமிலிஸ்ட்டை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ அங்கிள், ஆண்டி, வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அதுவும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் இதை பற்றி பேசுகிறதுக்கு. இந்த வருஷம் யூ லாஸ்ட் சம்மன் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ஸ். 3 இயர்ஸாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா கேத்தி. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? வென் டிட் யூ ஃபைண்ட் அவுட் ஷி வாஸ்? 2017 மார்ச்சில் அவளுக்கு பெயினில் ஸ்டார்ட் ஆச்சு. காலில் பெயின் சொன்னால் அது அப்படியே கண்டினியூ ஆகி தென் வி டிடெக்டட் இட் டு பி அ போன் கேன்சர். ஸோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். பிறகு டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் கால் கட்டாயம் எடுத்துடணும், ஏன்னா அவ்வளவு சிவியர் கேன்சர் டைப். இது வந்து நார்மல் டைப் ஆஃப் கேன்சரில் ரொம்ப ஹை கிரேட். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இட் வாஸ் க்ரோயிங். அதனால் கால் எடுத்து தென் அகெயின் மல்டிபிள் சர்ஜரிஸ், 16 கீமோ சைக்கிள் கொடுக்க வேண்டிய ஆகிப்போச்சு. ஆல்மோஸ்ட் 9 சர்ஜரிஸ். அதனால் பாடி வந்து டோன் அப்பார்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த சிச்சுவேஷன்லேயும் பை காட்ஸ் கிரேஸ் அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணான். அவள் எப்போவுமே எங்கிட்ட சொல்கிறது, அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்மா கவலைப்படாதீங்க. ஒரு நாள் கூட மன அழுத்தத்துக்குள்ளே போனதில்லை, டிப்ரெஷனுக்குள்ளே போனதே இல்லை. கடைசி வரைக்கும் ஸ்மைல், எப்போவுமே ஸ்மைல் தான். டாக்டர்ஸே சொல்லுவாங்க, எப்படி வந்து இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஷி வாஸ் வெரி பாசிட்டிவ். ஆஸ் அ டாக்டர் ஐ நோ ஒரு கேன்சர்னால் எவ்வளோ பெயின்ஃபுல் அப்படின்ட்டு. அந்த டைமில் உங்களுக்குமே டு see her suffer, to see her go through this ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி எஸ், கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த டைம்லேயும் அவள் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கிறதுனால தேட் யூஸ் டு கிவ் அ ஸ்ட்ரென்த். இப்போ டாடா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போகும், ஒரு சைடில் கீமோ போயிட்டுருக்கோம். ஆனால் ஷீல் பி பிளேயிங் தி கிட்டார் போட்டு அப்போ நர்ஸஸ்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ ரூமில் இவள் ரூமுக்கு வர்றதுக்கு தான் நல்லாயிருக்கு, இங்கே ஒரே மியூசிக் இருக்குது, ஒரே சிரிப்பு இருக்குது, பட் கீமோ இஸ் கோயிங் ஆன். அதனால் அவள் பாசிட்டிவாக அந்த நேரம் இருந்தது. அந்த நேரமும் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, இப்போவும் எங்களுக்கு அதான் ஸ்ட்ரென்த். எனிவே ஒரு டாட்டர், லைக் ஃபர்ஸ்ட் டாட்டர், நிறையா ட்ரீம்ஸ் அப்படிலாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. யூ வாண்டட் டு பிகம் திஸ், பிகம் தட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போது பிகாஸ் யூ லாஸ்ட் ஹர், அது உங்களுக்கு எப்படி இருக்குது? டு உண்மையாக சொல்லப்போனால் மனசு ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டிய காரியம். ஸோ நிறைய டைமில் நாங்கள் தனியாக அழதான் செய்வோம், அழுவோம். ஆனால் அழுத பிறகு கடவுளுடைய ஒரு ஆறுதலில் அது நம்முடைய இருதயத்தை அப்படியே நிரப்பி வருது. ஒரு தியரி கிடையாது, இட்ஸ் ப்ராக்டிக்கல். ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இவ்வளவு தைரியமாக உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண முடியுது. மனசு உடைஞ்சிருந்தாலும் ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இருக்கனால இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஏன்னா நிறைய டைம் என் ஃபேமிலிஸ் ஒரே சைல்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் இவ்வளோ வருஷம் கழிச்சு தேவோட காட் த சைல்டு. ஆனால் அந்த சைல்டுக்கு ஏதாச்சும் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே தாங்க முடியாது. ஸோ எவ்வளோ தான் சில்ட்ரன் இருந்தாலுமே ஈச் சைல்டு இஸ் ப்ரெஷியஸ் டு அஸ். ஸோ ஒன்ஸ் கேத்தி ஆஃப்டர் யூ லாஸ்ட் ஹர், நிறைய பேர் லைக் யூ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் ஃபேமிலி டு கம் அண்ட் அவங்கள வந்து கம்ஃபர்ட்டுக்காக ஃபேமிலி வந்து பேசணும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசணும். நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்
ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கும். கொஞ்சம் பேர் வந்து ஐ வாண்ட் டு கோ அவுட் ஜஸ்ட் டு ஃபர்கெட் திஸ் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு டூ டு யூ? Catherine passed away February 26. Within a month, India full lockdown. ஸோ லாக்டவுன் ஆனதுனால என்னாச்சு, அவங்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் என் ரெண்டாவது டாட்டருக்கும் ஸ்டடீஸ் ஃப்ரம் ஹோம் ஒன்லி. ஸோ வி வர் ஆல் டுகெதர் அட் ஹோம். நான் வி வர் நெவர் அலோன், தனியாகவே இல்லை. அவங்க தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை, இவாஞ்சலின் தனியாக இல்லை. ஸோ அதே வி ட்ரூ ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஈச் அதர். அவங்க என்னைக்கு டவுனாக இருக்கும் போது ஐ யூஸ் டு என்கரேஜ். இஃப் ஐ வாஸ் டவுன் ஹீ யூஸ் டு என்கரேஜ் அண்ட் மை டாட்டர் யூஸ் டு என்கரேஜ். ஸோ அந்த ஃபேமிலி பாண்டிங் எங்களுக்குள்ளே பிகேம் வெரி ஸ்ட்ராங். And just we comforted each other, and of course lots of phone calls and messages from family, friends, lots of messages. Like every February 26 she passed away, March 26, April 26, ella and 26 when people remembered the 1 month more, 1 month has gone, 2 months and the madri when they remembered, it gave comfort. அதே மாதிரி கேத்ரின் உன்னுடைய ஏதாவது அவளுடைய something funny that she must have told or something that she told that inspired them, அது எங்களுக்கு கூட when people shared, எங்களுக்கு கூட தெரியாது, அப்போ அவங்க அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி ஷேர் பண்ணுறது, that used to comfort. அது எப்போவுமே I used to feel like I lost my uncle this year. ஸோ அவங்கள பற்றி பேசினாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும். பட் யூ சே இட்ஸ் a source of comfort for you. That's really nice to hear. ஏன்னா பீப்புள் அதை ரிமெம்பர் பண்ணி சொல்லும் போது கேத்தி அவ்வளோ ஷீஸ் அஃபெக்டட் பீப்புள்ஸ் லைஃப், ஷீஸ் பின் அன் எஃபெக்ட் ஆன் பீப்புள்ஸ் லைஃப். நீங்கள் சொன்னபடி கேத்தியோட லைஃப்னால நீங்கள் இப்போ ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்கீங்க. அவளுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்காக வி ஹவ் டு கோ த்ரூ திஸ் லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இதே மாதிரி தான் தேர் சஃபரிங். ஒரு லாஸ் ஆஃப் சைல்டு எவ்வளோ கஷ்டம் ஐ நோ, பிகாஸ் I have become a mother recently. So ஒரு child lose பண்ணுறது I know it's very hard. So நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா to people? எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகாதீங்க, பாசிட்டிவாக இருங்க, கடவுள் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. அவர் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கடைசி வரைக்கும் காத்துடுவார். நீங்கள் கட்டாயம் அவருடைய கிருபையினால் நல்லா வாழ்ந்து முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். அனதர் வே எங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைச்ச இது என்னென்னா, கேத்ரின் வந்து கேன்சர்னால் சஃபர் பண்ணதுனால அடுத்த கேன்சர் பேஷண்ட்ஸ், ஸ்பெஷலி புவர் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி கவுன்சில் பண்ணுறது எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. நிறைய பேர் கேன்சர் அதே மாதிரி கேத்ரினுக்கு கால் போனதுனால இப்போ நிறையா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள் வி ஆர் மீட்டிங் அண்ட் வி ஆர் கவுன்சிலிங் தெம் அண்ட் வி ஆர் ட்ராயிங் அ லாட் ஆஃப், அவங்ககிட்டருந்து வி ஆர் ட்ராயிங் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா கேத்தி வென்ட் த்ரூ த சேம் திங். ஸோ அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அவங்கள பார்க்கும்போது கேத்ரினை பார்க்குறது மாதிரி இருக்குது நிறைய டைமில். ஏன்னா அவள் அந்த பெயினுக்குள்ளே போனனால, அதனால் கேன்சர் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது கூட, அல்லது இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்கள பார்க்கும்போது கூட அந்த ஒரு கரிசனை வருது. ஏன்னா மக இவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி ஒரு மனசில் ஒரு பாரம் இருக்குது. இன்னொன்று மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் உதவி செய்யணும். அவங்க வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது, சூசைட் எதுவும் பண்ணிடக்கூடாது, அவங்களையும் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதுவும் இப்போ ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக எடுத்து பண்ணுறோம். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு மற்ற பார்க்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அண்ட் ஆண்டி ஃபார் கம்மிங் அண்ட் ஷேரிங். ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தான் இயர்ஸ் போனால் கூட அந்த மெமரிஸ் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த இன்டர்வியூவில் நம்ம பார்த்தோம் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு சைல்டு இழக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கஷ்டத்தில் கூட அவங்க என்னெல்லாம் பண்ணி அந்த க்ரீஃப், அந்த சாரோ, அந்த கஷ்டத்தை
தாண்டி வரதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எவ்வளோ முக்கியம் இந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று அதே மாதிரி அவங்களோட பொண்ணு கேத்ரின் எவ்வளோ கஷ்டப்பட்டா, அந்த டிசேபிலிட்டி ஒரு கால் இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால இப்போது அந்த மாதிரி இருக்கிற மக்களை அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. கேத்ரின் இவ்வளோ பாசிட்டிவாக அவள் டெத் டைமில் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, அதனால் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மனிதநேயம் இந்த ஹியூமனிட்டி மேட்டர்ஸ் எபிசோடும் அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் என்ன விதமான ஹெல்ப்லாம் மற்றவங்களுக்கு பண்ணலாம் அதை பற்றி தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இன்றைக்குமே இன்னொரு சிஸ்டர் நம்ம கூட பேச வந்திருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்ன லாஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் இந்த வருஷத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பேச வந்திருக்காங்க. அவங்க பேசுகிறத நம்ம போய் கேட்கலாம். வெல்கம் சிஸ்டர். நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டெத்து டைமில் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அது உங்களுக்குமே பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பிள்ளைகளை எப்படி நடத்துவேன், இல்லை வீட்டை எப்படி நடத்துவேன், எனக்கு எதுவுமே புரியல. நிறைய டென்ஷனாக இருந்துச்சு. அவர் இருக்கும்போதும் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனாலும் வந்து அது தாண்டி வர என்னால் முடிஞ்சது. ஒரு ஹஸ்பண்ட்னாலே எப்போவுமே ஒரு ஃபேமிலியோட பேக் போன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரு சப்போர்ட். ஸோ ஹஸ்பண்ட் இல்லாதது உங்களுக்கு இப்போது என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது? அந்த லோன்லினஸ்ஸு, அந்த வேக்கும்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் பிள்ளைங்க வந்து நிறைய ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன், இன்னும் ரொம்ப இதுவாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லுங்கள், எல்லாம் ஃப்ரீயாக இருங்க, ஏன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க அந்தளவுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, நானும் திரும்பி சிக்காயிடுவேணும்னு ஒரு பயம். உங்களுக்கு இப்போது 2 பிள்ளைங்கன்னு சொன்னீங்க, 2மே கேர்ள்ஸ். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. இப்போ அவங்கள இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணுன்ட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா பிரதர் இந்த வருஷம் இறந்துட்டாங்க. ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை நினச்சா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, அதை பற்றி சொல்கிறீங்களா? அது வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணி நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், எதை பண்ண போகிறோம், எப்படி செய்வோம், நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அது என்ன பண்ண, அட்லீஸ்ட் அவங்க சிக்குனாலும் அவங்க அட்லீஸ்ட் நமக்கு சொல்லி கொடுக்க, இது பண்ண அது பண்ணன்னு சொல்லி சொல்கிறதுக்காக இருந்தாங்க. இப்போ அவர் இல்லைன்னும் போது அந்த இடம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி பண்ண போகிறோம், அது ஒரு சில நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் நானே தனியாக இருக்கும்போது. என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணணுமே, அந்த ஒரு இது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட நிறைய பேர் வந்து ஏதாச்சும் வார்த்தைகள் சொல்லி புண்படுத்தியிருக்கலாம் அவங்க மனசை. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த டெத் டைமில் அவங்க இறந்தோன்னே, இல்லை இந்த கல்யாண விஷயத்தில் கூட என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாச்சும் அவர் இறந்தப்போ எல்லோரும் நல்லா தான் பேசினாங்க. ஆனால் இத்தனை வருஷம் சிக்காக இருந்தார், அதனால வந்து பரவாயில்ல, அவர் இறந்ததுனாலையும் நீ ரொம்ப கவலைப்படக்கூடாது, ஆண்டவருங்க கூட இருக்காங்க, நல்லபடியாக தான் அவங்க பேசினாங்க. ஆனால் எங்களுக்கு அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு நம்ம ஃபேமிலின்னு வரும்போது அவர் இல்லைன்னு அந்த வேக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அல்ல அவங்க என்னதான் சின்னவளே அந்த மாதிரி யாராவது சொன்ன உடனே அது ஏன் டாடி அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ என்னோடய அம்மாவில் இறந்துட்டாங்கம்மா சின்ன வயசுல, எங்கள் அப்பாவில் இறந்தாங்கம்மா, நான் இப்படி வளர்ந்தேன், நான் நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் அவருக்கு அவளுக்கே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லுவாள் அது ஏன் டாடி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாள். அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டம். உண்மையிலுமே சொல்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு போயில, அவங்க சொல்கிறது கரெக்டு தான், தப்பாக நான் சொல்லலை. அவங்க சொல்கிறது அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது 27 வருஷம் சிக்கா அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், இப்போ ஆண்டவர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லைன்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டம் அது இது பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கஷ்டத்தில் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இப்போ நம்ம சிஸ்டர் டெய்ஸி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரியே இன்னொரு ஃபேமிலி நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன விதமான இழப்பு இந்த வருஷத்தில் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எங்கள் கூட வந்தது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுகிறதுக்கு. உங்களை பற்றி சொல்கிறீங்களா? நான் வந்து வானத்துலேருந்து வந்துக்கிறேன் மேடம். என் பேர் சரஸ்வதி, அவள் பேர் சித்ரா, என் பெரிய பொண்ணு பாக்கியலட்சுமி. என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை தான் மேடம் செய்கிறேன். 2000 ரூபாய் தான் சம்பளம்.
இப்போ அது கொடுத்து தான் நான் வாடகை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை தண்ணி அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம் மேடம். எங்களுக்குன்னு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க மேடம். எங்கள் கணவர் இறந்துட்டுன்னு யாரும் வந்து என்ன ஏதுக்கும் எங்களை கேட்க ஆள் இல்லாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம் மேடம். எப்படி இறந்தாங்க? அவரு கேன்சர் மேடம், ஹார்ட்டில் வந்துச்சு. அவரு வந்து அந்த இடம் வந்தாலும் அவர் ரொம்ப தவிச்சார். நானும் நிறைய ஆஸ்பத்திரி ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது மேடம். அவர் காப்பாற்றணும், எங்கள் கூட இருக்கணும், எங்களுக்குன்னு ஒரு வீட்டுக்கார் வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். ஆனால் அது மீண்டு அவர் கிடைக்கல. அதில் அவருக்குன்னு ஒரு எதுவுமே எங்களுக்கு செய்யலை. எங்களுக்கு என் பிள்ளைங்க ரொம்ப அனாதையாக விட்டு எங்களை போயிட்டார் மேடம். இல்லை கேன்சர் எவ்வளோ வருஷமா? 6 மாதம் மேலே இருக்குது மேடம். அவர் வந்து அவருக்கு ரொம்ப யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்க்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. யாருமே எதுவுமே ஹெல்ப் இல்லாமல் தான் மேடம் அவர் இறந்தது. அவர் போனாலும் இந்த பசங்க நான் எப்படி வளர்க்குறது, என் குடும்பம் எப்படி காப்பாற்றுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மேடம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க யார் பார்த்துப்பாங்க, யார் என்ன செய்வாங்க, நம்மளும் இப்படி இட்டால் நம்ம குழந்தைங்க யார் இது பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துன்னுக்குறேன் மேடம் நான். அந்த டைமில் உனக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா இல்லாதால எனக்கு எந்த இதுவும் பண்ண முடியாத மாரி இருந்துச்சு. அப்பா இருந்தனா யாருமே நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்பா இருந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். யாருமே வீட்டு கஷ்டத்தில் அப்பா இந்த வேலை செஞ்சு வீட்டு கஷ்டத்தில் காசு கொடுப்பாங்க. அம்மா மட்டும் ஒரு வேலைக்கு போயிட்டு காசு கொடுக்க முடியல. நாங்கள் போனால் கூட ரொம்ப இது பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க. வீட்டு வாடகை 2000 ரூபா, கரண்ட் பில், தண்ணி கிளாஸ்லாம் காசு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? வேறு யாராச்சும் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இப்படி உனக்கு அப்பா இல்லையே அப்படி ஏதாவது சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு அவங்க அப்பாவுக்கு உங்கள் அப்பா இறந்துடுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்பா எப்படி இருந்தாங்க உங்க கூட இருக்கும் போது? ஜாலியாக இருந்தாங்க, நல்லா இருந்தோம், நல்லா பேசுவாங்க, இது கேட்டால் வாங்கி தருவாங்க. எப்பயாச்சும் அப்பா நினப்பு வரும்ல கண்டிப்பாக? கண்டிப்பாக வர அப்பா நினைப்பு. அப்போ நீ என்ன பண்ணுவ அப்பா நினப்பு வரும்போது? நான் ஏதாச்சும் அம்மா ஏற்புவேன். அம்மா யாரும் என்னை கூப்பிட முடியுதம்மா நினச்சிப்பேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவும் ஏந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் கதில் தட்டுவாங்க. ஏந்து இது பண்ணுவோம் பார்ப்போம், யாருமே காணும். அப்பா இருந்தானா அவங்க போய் யாருமே கது தட்ட மாட்டாங்க. இப்போ என்ன நினச்சிங்க, ஒரு அப்பா தான் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சேன். மற்றபடி யாராச்சும் நீங்கள் அந்த இழப்பு டைமில் யாராச்சும் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்களா? யாரும் இல்லை மேடம். எனக்கு என் சின்ன பொண்ணு இவ்வளோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவள் தான் எனக்கு எப்போவுமே அம்மா நீ அழுவது அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க அப்பா இறந்துலேருந்து என் கூட இருக்குது இவ மட்டும் தான் மேடம். என் 2 பொண்ணுங்க தான் மேடம் என் கூட இருந்தாங்க. யாருமே கிடையாது. அம்மா, அண்ணன், தம்பி யாருமே வந்து என்ன ஏதுக்கும் கேட்கல. அவங்க இவர் இறந்துட்டாங்கன்னா அதோடு முடிஞ்சிச்சா, அதோடு எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க மேடம். இப்போ நானும் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி யாரும் எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. அவங்களோட வேலை அவங்க முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க மேடம். இப்போ யாராச்சும் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா என்ன மாதிரி உதவி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது. இப்போது மேடம் வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மேடம். அப்போ தான் இந்த குழந்தைங்களுக்கும் அவங்க ஏற்ற படிப்பு அவங்க வந்து படிப்பாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக படிப்பாங்க மேடம். இதே அம்மா கஷ்டப்படுறாங்களே இது பண்ணோமே, நான் இவ சொல்கிறேன் நானும் வேலைக்கு போகிறோம்மா சொல்கிறான். எனக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது. நம்ம குழந்தை நம்மளுக்கு வேலை செய்கிறாள், அவள் படிக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டு நிற்கிறேன் மேடம். அவள் படித்து ஒரு முன்னளவுக்கு வரணும் குழந்தைங்க, அதுக்கு தான் மேடம் நான் நிற்கிறேன் மேடம். இப்போது யாராச்சும் பார்க்கும்போது அப்பா கூட இருக்கும்போது இல்லை உன்னோட சொந்தக்காரங்களே யாராச்சும் அப்பா மாதிரி யாராச்சும் இருந்தால் பார்க்கும்போது எனக்கு அப்பா இல்லையே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே ஸ்கூல் பஸ்ஸில் அப்பா கூட்டிகிட்டு வருவார், அப்பா விட்டுருவாங்க.
ஸ்கூலுக்கு அங்கேனா அப்போ யார் கூட்டிட்டு வருவேன், யார் விட்டு போக தெரியாது. நாங்களும் தனியாக ரோடு பேஸ் பண்ணி வரணும். அது கொஞ்சம் மெயின் ரோடு வேறு எங்களுக்கு. முன்னாடி போய் ஆக்சிடெண்ட் ஆகிக்கிறாங்க. நாங்கள் பண்ண முடியும். அப்பா இருந்தானே பத்திரமா கூட்டிட்டு விடுவாரு. அப்பா அம்மாவை வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கணும். அம்மா வேலைக்கு போவாங்க, நீ வீட்டில் தான் தனியாக இருப்போம். அப்போ யாராச்சும் வந்துடுவாங்களா அப்படி பயந்துருக்கியா? பயந்துருக்கேன். நானே எங்கள் அக்காவை நான் அதை பார்த்துப்பேன். அவள் தூங்கிடுவான், நான் பார்த்துப்பேன். யாராச்சும் வந்துடுவாங்க சொல்லிட்டு. நீ முழிச்சிருப்ப, யாரும் வந்துடக்கூடாதுன்னு நீ பார்த்துட்ருப்ப. சீஷாலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? இந்த பசங்களுக்கு நான் பேகு ட்ரெஸ்ஸு எப்போன்னா வந்தால் அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் மேடம். நாங்கள் இப்போவுமே சீஷாலேருந்து ஒரு ஸ்கீம் இருக்குது, விடோ ஸ்கீம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கீமில் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம். சேர்ந்து மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவோம். நீங்கள் எப்போனாலுமே என்ன வேணாலும் சொல்லலாம், சரியா? நாங்கள் எல்லோரும் இருக்கோம், கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் 6 மாதம்னால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக பிள்ளைங்க படித்து நல்லா முன்னேறுவாங்க. ரொம்ப நன்றி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது, ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இவ்வளோ பேர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. மெயினாக ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஆறுதலாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு ஃபேமிலி பார்த்தோம், ஃபேமிலி எங்கள் கூட இருந்ததுனால எங்களால் இதுலேருந்து இந்த இழப்புலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேமிலி, எனக்கு யாருமே இல்லை, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனாலும் என் அம்மா என் பிரதர்ஸ் யாருமே என்கிட்ட வந்து பேசக்கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங் சொல்கிறபடி ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் போது நம்மளால் என்னனாலுமே மேற்கொண்டு வர முடியும். நிறைய நிறைய பேருக்கு ஃபேமிலிஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த விதமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீஷா மூலமாக நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். உமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறோம், விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், சில்ட்ரன் படிக்கிறதுக்கு டியூஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேமிலி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே இந்த நியூ இயர் டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்துருக்கலாம், அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க. நிறைய பேர் அவங்களோட டெத் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலாம், அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்களுக்கு திங்ஸ் கொடுத்தா மட்டும் போதாது, நீங்கள் போய் உட்கார்ந்து பேசி அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறது தான் அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். ஸோ இந்த நியூ இயருமே அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் என்னோடய மனித நேயமை நான் அவங்கள்ட்ட காமிக்க போகிறேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும், உங்களுக்கும் அதையும் விட ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் அ பிளெஸ்ஸட் நியூ இயர்.